கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்செஞ்சரில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ரோலுக்கு, ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இசட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்திருக்காது. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம் பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிறதுனால வந்து தான் நான் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணல. ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த வீடியோஸ் வரும். ஸோ அதனால் டோன்ட் வரி. ஸோ அதனால் ஸ்டே டியூன்டாக இருங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், யார் யார் அப்ளை பண்ணலாம், யார் யார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸில் இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ இந்த மாதிரி இருக்குது, இந்த சேனலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு தெரியும் ஸோ எவ்வளோ கஷ்டம் ஆஃப் கேம்பஸில் ஜாப் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல் கிரியேட்டே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சம் அதர் கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸ் நிறையவே இதுக்கு மேலே அப்டேட்டடாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது கொஷின் கேட்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஃப்ரெஷருக்கு அக்செஞ்சரில் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்செஞ்சர் பல்க் ஹைரிங் டிரைவ் ஃபார் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்ன ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரோல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்லி பிகாம், எம்காம், பிசிஏ, எம்பிஏ கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் டிகிரி. ஸோ இந்த கஸ்டமர் சப்போர்ட் டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த டிகிரி வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிகாம், எம்காம், பிசிஏ, எம்பிஏ இந்த 4 டிகிரி மட்டும்தான் அப்படின்னு இவங்க வந்து ஒன்லி ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 டிகிரியில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். தென் கஸ்டமர் சப்போர்ட்ஸ்க்கு எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கஸ்டமர் சப்போர்ட்க்கு ஓப்பன் கேண்டிடேட்ஸ் தான். ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் அப்ளை பண்ணுறீங்களோ எந்த டொமைனில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் வாட் இஸ் ஒரு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் டிகிரி. ஸோ வாட் இஸ் ஒரு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எந்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எது முடிச்சிருக்கீங்களோ, ஃபைனலாக எது முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிகாம்னா பிகாம் கொடுத்துக்கோங்க, எம்காம்னா எம்காம் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் எம்பிஏ, பிடெக், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிஎம்எஸ், எம்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு செட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் அக்செஞ்சர் இஸ் ஹைரிங் ஃபார் ரோல்ஸ், செலக்ட் த ரோல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்லேயே நிறைய ரோல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடிபி, ஓடிசி, ஆர்டிஆர் அண்ட் தென் பிடிபிலேயே நிறைய இருக்குது. அது என்னென்ன ரோல்னால் ப்ரொசீட் டு பே, ஆர்டர் டு கேஷ், ரெக்கார்ட் டு ரிப்போர்ட், தென் அக்கௌண்ட்ஸ் பேயபிள், தென் மாஸ்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது என்ன ரோல், என்ன ரோல் ப்ளே பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரொசீட் டு பே வாட் இஸ் த வாட் இஸ் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் சும்மா அப்ளை பண்ணுறதுனால ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அப்போ தான் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இப்போ ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களோட வெறும் நேம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு உங்களோட நேம் வச்சுக்கோங்க. தென் லாஸ்ட் நேம்ங்கிறது அப்பாவோட நேமை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். இது வரைக்கும் இனிஷியலாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏற்கிற மாதிரி இருக்கும். வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃபுக்கு போக போகிறோம். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க்குக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பாவோட நேம் போட்டுக்கலாம். ஸோ அப்பாவோட நேம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. வேலிடான ஒரு இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நான் ஏ டு செட் இது சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். அந்த இமெயில் அட்ரஸை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அந்த இமெயில் அட்ரஸ் எப்படி ஆக்டிவாக வைக்கிறது, ஸோ வேலிடான இமெயில் அட்ரஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு முதல் கொண்டு எல்லாமே அப்டேட்ஸ் தான் நம்ம சேனலில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலிடான ஃபோன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஃபோன் நம்பர்ஸை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் அவங்க வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கரண்ட் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷராக எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்டர்ன் பண்ண பீப்புள்ஸ்னால் ஓகே, இல்லை ஏதாவது சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கரண்ட் சிடிசி எதுவுமே இல்லை, ஃப்ரெஷர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து கேரக்டர்ஸ் என்ட்ரு ஆகுது. ஸோ அதனால் ஃப்ரெஷர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான ரெஸ்யூம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலரி அப் டு 40K, தென் 100% ஸ்பான்சர் ப்ளஸ் MBA ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் கான்டென்ட், டோர் டு கேப் சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற, ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர்லேருந்து 1 இயர்லேருந்து 3 இயர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு 1 இயர் டு 3 இயர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரெஷருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதனால் ஃப்ரெஷர் பயந்துக்கு தேவையில்ல, கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா 1 இயர் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் என் சர்க்கிளில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு நானும் கேட்டிருந்தேன். 1 இயர் டு 3 இயர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐ மீன் வந்துட்டு அப்டேட்ஸ்னா மெயில் சம்திங் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷர் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ தென் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிகாம், BBA, MCOM, MBA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியா ஸ்கூலில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, அந்த சப்மிட்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேஷன் வந்துட்டு மெயிலில் வரும், இல்லை வாட்ஸ்அப்பில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னடா 1 இயர் டு 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃப்ரெஷர் அப்ளை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனையோ வீடியோஸ் வந்து யூடியூப்ல ரேண்டமாக பார்க்குறீங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து இந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணுறது எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது மூலிமா கூட உங்களுக்கு வந்து சான்சஸ் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஐ மீன் லைஃப் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதனால் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ், இல்லை வந்துட்டு என்னோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன எந்த டொமைனில் வந்து நான் வெல் ஃப்ளெஜ்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எது இருந்தாலும் உங்களோட உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கிளியர் பண்ணதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் நீங்கள் எப்படி கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்லாட்ஸ் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லாட்ஸ்லாம் புக் பண்ணிக்கலாம். அதில் புக் பண்ணிட்டு 1-to-1 செஷன், என்னோட 1-to-1 செஷன் உங்களோட குவரிஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைவ் 1-to-1 செஷனில் நான் வந்து கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் குரூப்ஸ் இல்லை உங்கள் காலேஜ் குரூப்ஸ் எது இருந்தாலுமே அந்த குரூப்புக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸில் IT செக்டர்ஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.